தாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள ரேசிங் பிஜியானை வந்து இன்றைக்கி வந்து ட்ரைனிங் விட போகிறோம். அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு ஃபஸ்ட்டு நம்ம விட போகிறோம் பார்த்துக்கிடுங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நிறைய விட்டுருக்கோம், கிட்டத்தட்ட திருநெல்வேலி வரை கொண்டு விட்டுருக்கோம் பார்த்துக்கிடுங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 புறாவை செலக்ட் பண்ணி, ஏன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-25 புறாக்கள் மேலே இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுலேருந்து ஒரு பர்டிகுலராக ஒரு 3 புறா, அதாவது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய புறாக்களை ஒரு 3 புறாவை செலெக்ஷன் பண்ணி நம்ம கொண்டு ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு விட போகிறோம். அந்த வீடியோ தான் லைவாக பார்க்க போகிறீங்க. இதில் நிற்கக்கூடிய ஒரு 3 அல்லது 4 புறாக்களை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே வந்து ரேசிங் புறா கிடையாது. இதில் நிற்கிறது ஒரு 8 ஜோடி, அதாவது 16 புறாக்கள் மட்டும்தான் இதில் ரேசிங் புறா பார்த்துக்கிடுங்க. நிறைய குஞ்சுகளும் இருக்குது, பொறிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஜோடி 6 ஜோடியை நாகர்கோவிலில் ஒரு அண்ணன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பார்த்துக்கிடுங்க. இதில் இருந்து பர்டிகுலராக ஒரு 3 அல்லது 4 புறாக்களை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டேக்கில் நம்மக்கிட்ட பிறந்த குஞ்சு தான் பார்த்துக்கிடுங்க. இன்னும் பறக்கலை, அதாவது இன்னும் வெளியே எங்கேயும் கூட ட்ரெயின் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு. 25 கிலோமீட்டர் யாருமே விட மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு விட போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு 25 கிலோமீட்ரு. வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். அதாவது இதிலேருந்து ஒரு 4 புறா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நான் நிற்கக்கூடிய இந்த 4 புறா தான் செலக்ட் பண்ணோம். பட்டு இந்த மேலே நிற்கக்கூடிய இந்த சப்ஜா ரோமர்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ரெக்கையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதை மட்டும் விட்டுட்டோம். பாக்கி கீழே நிற்கக்கூடிய இந்த 3 புறாவை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தரமான ரோமரு, எல்லாமே நம்மக்கிட்ட பிறந்தது பார்த்துக்கிடுங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் ட்ரைனிங் எங்கேயும் கொண்டு விடலை. பாக்கி உள்ள புறாங்கள்லாம் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு விட்டு வந்திருக்கிறோம். இது 3 வந்து இன்றைக்கி தான் பறக்க போது பார்த்துக்கிடுங்க. டைரெக்டு 25 கிலோமீட்டர். மழை வந்து அதிகமாக இருந்தது, அதாவது மழை டைங்களில் கொண்டு விடக்கூடாது தான் பார்த்துக்கிடுங்க. அது ஒரு தப்பு தான் இன்றைக்கி பண்ணது. மழை டைங்களில் வந்து ரேஸ் யாரும் பண்ண மாட்டாங்க, ட்ரைனிங் யாரும் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஒரு 25 கிலோமீட்டர் மழை. அந்த இன்றைக்கி அந்தளவுக்கு மழை இல்லாதனால கொண்டு விட்டோம். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம திறந்து விட்றோம். மணி எத்தனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 12:30, காலையில் 12:30க்கு திறந்து விட்ருக்கோம். பயங்கர ஸ்பீடு பார்த்துக்கிடுங்க. திறந்து விட்டோடனே ஒரு 2 செகண்ட்லேயே மேலே ஏறிச்சு பார்த்துக்கிடுங்க. ஒரு ஸ்லோங்கிறதே இல்லை பார்த்துக்கிடுங்க. விட்ட உடனே மேலே பாருங்கள், ஹெவி ஸ்பீடு. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு நம்ம விட்டோம். பயமாகவும் இருந்தது, ஏன்னா மழை டயத்தில் வந்து இது ட்ரைனிங் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம புறாக்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது பார்த்துக்கிடுங்க. ஆனால் கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம், அதாவது 35 நிமிஷத்தில் 25 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த புறா தான் பார்த்துக்கிடுங்க, தண்ணி குடிச்ச புறாவும். அதுக்கப்புறம் நான் மேலே நிற்கிது பார்த்துக்கிடுங்க. வந்து புறா இறங்கினதுக்கப்புறம் உடனே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 3 புறாவை கொண்டு விட்டு அந்த 2 புறாவும் மேலே நிற்கிது பார்த்துக்கிடுங்க. ஒரு புறா வந்து டைரெக்டாக கூண்டுக்கே போயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. நான் உள்ளுக்கு ஒன்று கிடக்கு பாருங்கள். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற புறாக்களை எப்படி ட்ரைனிங் பண்ணுறது, எப்படி அதாவது மெடிசன் எதுவும் கொடுக்குறது, இதை பற்றின வீடியோக்கள் வந்து கண்டினியூவாக போடும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இனிமேல் வரக்கூடிய வாரத்தில் புறாக்கள் வீடியோவும் வாரம் ஒரு வீடியோ